எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கற்றது தமிழ். இதை பார்த்தீங்கன்னாப்பா, இலக்கணத்துக்குரிய கொஷின்ஸ் இப்படிலாம் கேட்பாங்க. இது நம்ம சாதாரணமாக நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் குரூப் 4ல் ஆகட்டும், டிஎன்பிசியில் ஆகட்டும், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் எந்தெந்த மாதிரி கொஷின் கேட்கலான்னு நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி, கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி தான் ஒரு டாபிக் எடுத்து அதில் எந்தெந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா டாபிக் வைஸ் தான் கொஷின் செலெக்ஷன் பண்ணி நான் ரைட் பண்ணுறப்பா. டெய்லி நான் கொஷின் பேப்பர் படித்து தான் காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று அப்படி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா எழுத்தில் இலக்கணம் எத்தனை வகைப்படம்னு கேட்குறாங்க. இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 5 வகைப்படும் நம்மளுடைய இலக்கணம். சரிங்களா? அப்போது முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன? முதல் எழுத்துக்கள் என்ன அப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும், ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும், இக்கு முதல் இன் வரையுள்ள 18 மெய் எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ முதல் எழுத்துக்கள் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படி கேட்டால் சொல்கிறதில்ல. ஸோ அதனால் இதுவும் கேட்டிருக்காங்க நிறைய இடத்துல. அதனால தான் எடுத்திருக்கேன் நான். ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும், இக்கு முதல் இன் வரையுள்ள 18 மெய்யெழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் முதல் எழுத்துக்கள் ரெண்டையும் கூட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 30 எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள்? முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதனுடைய நூற்பா பாருங்கள். உயிரும் உடம்புமாம் 30 முதலே, உயிரும் உடம்புமாம் 30 முதலே அப்படின்னு நன்னூலில் இதனுடைய நூற்பா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த டாபிக் இது எழுத்தோடு முடிஞ்சிடுதுவா. அடுத்தது மாத்திரை என்றால் என்ன? இது பார்த்திங்கன்னா, இது எடுத்துட்றேன். இது நாளைக்கு வரும். இது சரிங்களா? நாளைக்கு காலையில் இதனுடைய டாபிக் வரும். மாத்திரை என்றால் என்ன? எழுத்துக்கள் ஒலிக்கப்படும் கால அளவு மாத்திரை எனப்படும். எழுத்துக்கள் ஒலிக்கப்படும் கால அளவு மாத்திரை எனப்படும். குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரைகள். சரிங்களா? மறக்காமல் இது எல்லாம் ஒரு எழுத்து இதுதானே நினைக்காம ஃபுல்லாக பாருங்கள், நிறைய கற்றுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்ம கற்றது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.